அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அன்பு மரியாதை கலந்த அன்பான வணக்கம். என் பெயர் ரவிகாந்த். பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன் நான். என் தாய் தங்கமணிக்கும் என் இறந்து போன தந்தை அசோகனுக்கும் என் மரியாதையும் நன்றியும் என் அன்பும். என் இறந்து போன ஒரே சகோதரன் அண்ணா சந்திரகாந்துக்கும் என் நன்றி. இறந்து போன ஒரு குழந்தை கருணா, ஒரே குழந்தை தான், அவளுக்கும் என் மரியாதையும் நன்றியும். என் துணைவிக்கு நன்றி. அவர் என்னை விட்டு சென்று விட்டார். அவர்களுக்கு, அவர் குடும்பத்தாருக்கும், எனக்கு உத்தியோகத்தை கொடுத்த முதலாளிகளுக்கும் என் நன்றி. எனக்கு நேரமும் உணவும், சில நேரத்தில் கடினமான காலங்களில் பணமும் கொடுத்த நண்பர்களுக்கு, பள்ளி நண்பர்களுக்கு, கல்லூரி நண்பர்களுக்கெல்லாம் என் நன்றி. எனக்கு பாசத்தையும் நேரமும் கொடுத்த அனைவருக்கும் என் நன்றி. உணவையும் ஆக்சிஜனும் கொடுத்த செடி மரம் கொடிகளுக்கு என் நன்றி. பூமி தாய்க்கு என் நன்றி. சந்திர தாய்க்கு என் நன்றி. சூரிய தாய்க்கும் என் நன்றி. அகிலத்தையே படைத்த அன்னை ஆதிசக்திக்கும் என் நன்றி. முதலில் மரியாதை அன்னை ஆதிசக்திக்கு நன்றி. சகோதரர்களே, தோழர்களே, தோழிகளே, உங்களிடம் ஒரு நல்ல ஒரு செய்தியை நான் இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன பிரார்த்தனை பண்ணணும், என்ன கேட்கணும், ஆதிசக்தி கிட்ட என்ன கேட்கணும், கடவுள்னா என்ன, கடவுள் பேர் என்ன, அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். கடவுள் ஆதி என்றால் முதல், சக்தி என்றால் சக்தி. ஆதிசக்தி என்றாலே முதல் சக்தி என்று தான் பொருள். அந்த முதல் சக்தி தான் நம்மளை எல்லாம் படைச்சிருக்குது. அகிலத்தை, இந்த கோள்களை, அப்போ கேலக்சிஸ், காமெட்ஸ் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறது ஆதிசக்தி தான். ஆதிசக்தி என்றால் அது நிறமே இல்லாத உருவமே இல்லாத ஒரு படைக்கிற சக்தி. அது ஒளியும் அல்ல, ஒளியும் அல்ல. ஆனால் ஒளியாகவும் மாறும், ஒளியாகவும் மாறும். அது சக்தி. எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. வெவ்வேறு ரூபத்தில் அது நம்ம கண்ணுக்கு தோன்றுகிறது, தெரிகிறது. சக்தி தான், ஒரே சக்தி தான், வெவ்வேறு ரூபத்தை எடுக்கிறது. பஞ்சதத்துவமும் படைத்தது ஆதிசக்தி தான். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயத்தை படைத்ததே ஆதிசக்தி தான். கோள்களை படித்தது ஆதிசக்தி தான். கேலக்சிஸை படித்தது ஆதிசக்தி தான். ஒவ்வொரு செடியும், ஒவ்வொரு கொடியும் நமக்கு உணவு கொடுக்கிற அரிசி, நெல், கேழ்வரகு, சாமை, சஜ்ஜை, குதிரவாளி, முக்கணிகள், அனைத்தையும் மணக்கிற பூக்கள், அனைத்தையும் கொடுக்கிறது ஆதிசக்தி தான். படைத்தது ஆதிசக்தி தான். படைத்தது என்றால் அந்த ஒரே சக்தி, ஓர் சக்தி வெவ்வேறு ரூபத்தில் அதே தோன்றுகிறது. அதுதான் உண்மை. படைப்பென்றால் இட் கிரியேட்ஸ் இட் செல்ஃப் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். அந்த ஒரு சக்தியே வெவ்வேறு ரூபத்தில் தோன்றுகிறது. அதுதான் உண்மை. அந்த சக்தி எங்கே இருக்கின்றது? ஆதிசக்தி, முதல் சக்தி, அனைத்து அணுக்களிலும் இருக்கின்றது. இல்லை என்றால் நீங்கள் பூமியில் விதையை போட்டால் அது எப்படி சக்தியாக? விதைக்குள்ளே என்ன இருக்கின்றது? சக்தி இருக்கின்றது. அந்த சக்திக்கு ஒரு உருவம் வேண்டும், கண்ணுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? yin and yang. சக்தி இருக்கின்றது, கண்ணுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு உருவத்தை எடுத்துக்குது. விதையென்ற உருவத்தை எடுத்துக்குது. மனிதனென்ற உருவத்தை படிச்சிருக்குது. மனிதனென்ற ஒரு உருவம், ஆதிசக்தியின் ரூபம், ஓம்கார வடிவம். மனிதன் யார்? ஓம்கார வடிவம். மனசாட்சி உள்ள ஓம்கார வடிவம் தான் மனிதன். அந்த ஓம்கார வடிவம், மனிதனும் ஓம்கார வடிவம், விதையை எடுத்து பூமியினும் ஓம்கார வடிவத்தில் அந்த விதையை வைத்தால் அந்த ஆதிசக்தி இத்தனை லீலைகளும் படைத்து அந்த விதையை முதலில் ஒரு செடியாக மாற்றி, லீலைகள் தான் இதெல்லாம் அற்புதமான லீலைகள். அந்த விதையை முதலில் செடியாக மாற்றி பிறகு மரமாக மாற்றுகிறது. அந்த மரத்திலிருந்து பூக்கள், கனிகள் எல்லாம் கிடைக்கின்றது. முக்கணிகள் அவையெல்லாம் நாம் ருசிக்கின்றோம் அல்லவா? ருசிக்கும் சக்தியை கொடுக்குவதும் ஆதிசக்தி தான்.
ருசிக்கும் சக்தியும் ஆதிசக்தி தான், அதை காண்பதும் ஆதிசக்தி தான், அதை அதை கண்டு ருசித்து மகிழ்ந்து அதை அனுபவிக்குவதும் அந்த சக்தி தான். அனைத்து லீலைகளும் அந்த ஆதிசக்தியின் கிருபை தான். ஆம், இன்று நான் என்ன செய்தேன்? எழுந்து ஒரு 4 5 6 சின்ன வேப்ப இலைகளை நான் உண்டேன். பிறகு பிராமி டீ, பிராமி அதில் கொஞ்சம் ஒரு துளி அஸ்வகந்தம் அதுவும் போட்டு அந்த தேநீரை பருகினேன். வெல்லம் இருக்குதுல்ல, சர்க்கரை போட்டேன், வெல்லம் தான் குடிக்கணும். பிராமியும் கொஞ்சம் அஸ்வகந்தம். உடலுக்கு தென்பு வேணும் இல்லையா? கோவில் போல் உடம்பு தென்பு வேணும் இல்லையா? நல்ல வாழ்க்கை முறையை நாம் தேர்ந்தெடுத்துக்கணும். பல் விளக்குந்து பல்பொடி, ஆயுர்வேத கடையில் வாங்கின பல்பொடி, தந்தகாந்தி வேணும், கோட்டக்கல் ஆயுர்வேதம் ஏதோ அதில் வாங்கின பல்பொடி, இதைத்தான் நான் செய்தேன். பிறகு இதை முடித்து பிரார்த்தனை, முதலில் நன்றி சொன்னேன். உண்மையாக நான் இன்றைய என்ன செய்தேனோ அதைத்தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். என் வாழ்க்கை முறை. தேநீரை நான் பருகி பிரார்த்தனையும் செய்தேன். முதலில் நன்றி சொன்னேன் தாய் தந்தைக்கு, என் இறந்து போன கருணாக்கு, என் சகோதரனுக்கு, என்னை விட்டு சென்ற மனைவிக்கு, அவங்கள் குடும்பத்தாருக்கு, எனக்கு உத்தியோகம் கொடுத்த முதலாளிகளுக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னேன். இன்று நண்பர்களுக்கு, உறவினருக்கு, பூமி தாய்க்கு, ஆக்சிஜனும் உணவும் கொடுக்கின்ற செடி கொடி மரங்களுக்கு, பூமி தாய்க்கு, சந்திர தாய்க்கு, சூரிய தாய்க்கு, அனைத்தையும் படைத்த ஆதிசக்தி அன்னைக்கும் நான் நன்றி சொல்லிவிட்டேன். என்று 2 நிமிடம்தான். முதலில் நன்றியுடன் தான் தினநித்தியமும் நாம் தினத்தை மகிழ்ச்சியோடு சக்தியோடு தொடங்க வேண்டும். முதலில் நன்றி சொல்ல வேண்டும். பிறகு பிரார்த்தனை, என்ன பிரார்த்திக்க வேண்டும் அதைத்தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். உண்மையை சொல்கிறேன், பாடமே நடத்துகிறேன். ஏனென்றால் நீங்கள் அந்த அறிவை எழுந்து விட்டீர்கள். அந்த அன்னை ஆதிசக்தி அந்த அறிவை மீண்டும் எனக்கு கொடுத்திருக்கின்றது. என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும், வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும். எழுந்தவுடன் வேப்ப இலை, தண்ணீரை பருகி மண் பானையில் வைத்த தண்ணீரை பருகி கழிவுகளெல்லாம் நாம் கழித்து விட்டு, பிறகு வேப்ப இலையை நாம் உண்டு, தேநீர், சரியான தேநீர், பிராமி, அஸ்வகந்தா, அதுபோல தேநீர்கள், வெவ்வேறு விதமான தேநீர்களை பருகி நன்றி சொல்லி எந்திரிக்க வேண்டும். தாய் தந்தைக்கு, மனைவிக்கு, குடும்பத்தாருக்கு, சகோதரருக்கு, உத்தியோகத்தை அனைத்து வியவஸ்தையும் செய்கிற சகோதரர்களுக்கு, சமூகத்துக்கு, அனைவருக்கும் நன்றி சொல்லி, பூமி தாய்க்கு, செடி கொடி மரங்களுக்கு, அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அதையும் செய்தேன். எனக்கு அதை விட்டுவிட்டேன். அனைத்து ஜீவராசிக்கும் நன்றி சொன்னேன். மாடு, பூக்களிலே பாலினேஷன் நடத்துகிற அந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். வித்தவுட் பாலினேஷன் வேர் இஸ் த கிராப்ஸ், வேர் இஸ் ஆல் தீஸ் திங்ஸ், பாலினேஷன். அவைகளுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். ஜீவராசிகளுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்போ சூழ்நிலை வேற இருக்குது. என்ன சூழ்நிலை, என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம் தெரியும். நமக்குள்ள நிஜமாக பாசம் இருக்குதா, அன்பு பாசம் உண்மையாகவே இருக்குதா, அந்த ஃபீலிங்கை நம்மக்கிட்ட குறைஞ்சிட்டு இருக்குது. அந்த உணர்வு, அன்பு பாசம், உண்மையான அன்பு பாசம் என்ற உணர்வு குறைந்து விட்டது. வெறும் காம்படிஷன், கம்பேரிசன், பணத்தை சம்பாதிக்கலாம் ஓடுறோம், மாயையில் சிக்கியிருக்கிறோம். ஏதோ பணம் நம்மளை உலகத்தை நடத்துகிற மாதிரி. பராசக்தி தான் உலகத்தை நடத்துறது. இது இதயத்தை யாருங்க துடிக்க வைக்கிறது? பேட்ரி, யூபிஎஸ்சி, என்ன டெக்னாலஜி வச்சுருக்காங்களா? 6 GHz அதெல்லாம் வச்சுருக்காங்களா? நான் ஒன்றும் இல்லை. பராசக்தியோட லீலை இதயம் துடிக்கின்றது. நான் பேசினுக்கிறது என்ன, அந்த ப்ரோக்ராம் எழுதுனது யார்? கான்ஷியஸ்னஸ் ப்ரோக்ராம். ஆதிசக்தி, கடவுளின் பேர் ஆதிசக்தி. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். கடவுள் பேர் என்னன்னு கூட மறந்துட்டுருக்கணும் நம்ம. ஆதிசக்தி தான் கடவுள்னு யாருக்குன்னு தெரியுமா? ஆதிசக்தினா அது பெண்ணும் அல்ல, ஆணும் அல்ல, அது ஒளியும் அல்ல, ஒலியும் அல்ல. அது படைக்கிற சக்தி மட்டுமே. அதுக்கு நிறமும் இல்லை, உருவமும் இல்லை. எங்கே இருக்கின்றது? அனைத்து அணுக்களிலும் இருக்கின்றது அந்த ஆதிசக்தி. இருக்கிறதுனால தானே விதையினும் ஒரு
விதைகள் வந்து அணுக்களாக செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அனைத்து அணுக்களிலும் அந்த ஆதிசக்தி இருக்கின்றது. அந்த ஆதிசக்தி தான் வெடித்து செடியாகி மரமாகி வருகின்றது. ஆதிசக்தி அனைத்து அணுக்களிலும் இருக்கின்றது. விதையின் லட்சக்கணக்கான அணுக்களிலும் ஆதிசக்தி தான் இருக்கின்றது. அந்த சக்தி தான் அந்த மாதிரி வெளியே வந்து மரமாக தோன்றுகிறது. பூவாக, மனிதனாக, எல்லாம் அனைத்துமே ஓம்கார வடிவம். அந்த ஆதிசக்திக்கு இன்னொரு பேர் தான் ஓம். நாம் அனைவரும் யார்? ஓம்கார வடிவங்கள். நீ யாருன்னு கேட்டால் நான் ஓம்கார வடிவம் தான் சொல்லணும். ஓம்காரத்தை மாதிரி நடந்துக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு சூழ்நிலை? ஓம்காரம் இல்லை நம்மளாம். ஓம்காரம் தான் அகங்காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அகம்பாவம், நானுன்ற அகம்பாவம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதை விட வேண்டும். ஆதிசக்தி என்றால் அது பெண்ணும் கிடையாது, ஆணும் கிடையாது. ஆனால் பெண் ரூபத்தில் தான் நான் காண்கிறேன். ஏனென்றால் நமக்கெல்லாம் ஒரு தாய் வேண்டும் அல்லவா? அனைவருக்கும் தாயின் பாசம்தான் உன்னதமானது. தாய் தந்தையின் பாசம். தாயும் அதுவே, தந்தையும் அதுவே, குருவும் அதுவே, படைக்கிற சக்தியும் அதுவே, அனைத்துமே அதுவே. கடவுள் தான் அது ஆதிசக்தி. ஆனால் தாய் ரூபத்தில் தான் நான் காண்கிறேன். ஏனென்றால் முதலில் தாய் பாசம், பிறகுதான் தந்தை பாசம் அல்லவா? தாய் பாசம்தான் சிறந்தது. தாயாக தான் நான் பார்க்க விரும்புகிறேன் அந்த சக்தியை. சிலர் வந்து தந்தையாகவும் பார்க்கலாம். ஆனால் தாய்னா தாய் தான். அதனால தான் ஆதிசக்தியை நான் அன்னை ஆதிசக்தி என்று தான் நான் அழைக்கிறேன். கடவுளின் பேர் ஆதிசக்தி. முதலில் அதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பாடம் தான் நடத்துகின்றேன் நான். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் மறந்து விட்டீர்கள். ஓகே, என்ன கேட்கணும்? பராசக்தியிடம் ஆதிசக்தி பராசக்தி கிட்ட என்ன கேட்கணும்? அன்னை கிட்ட என்ன கேட்கணும்? அன்னையே, தூய்மையை இழந்து விட்டோம். பிரார்த்தனை பண்ணுறது அனைவருக்கும் சேர்த்து தான் பண்ணணும். அனைவருக்கும் சேர்த்து தான் செய்ய வேண்டும். நான் என்று சொல்லுவதை விட்டுவிட வேண்டும். நாம் பிரார்த்தனை இப்படி தான் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் தூய்மையை எழுந்து விட்டோம். தூய்மையை காலச்சக்கரத்தில் வந்து தூய்மையை எழுந்து விட்டோம். அதனால் தெளிவும் போய்விட்டது. பாசம், அன்பு என்ற உணர்வே போய்விட்டது. நீ படைத்த அகிலத்தையும் அனைத்து லீலைகளையும் ரசிக்கிற தன்மையும் போய்விட்டது. சக்தியும் குறைந்து விட்டது. தெளிவில்லை, தூய்மை இல்லை. தூய்மை இழந்ததுனால தெளிவும் இல்லை, சக்தியும் இல்லை, ரசிக்கிற தன்மையும் இல்லை, அன்பு பாசம் என்றும் உணர்வும் இல்லை. சகோதரர்கள் மாதிரி பார்க்குறதுக்கு சக்தி இல்லை. சகோதரர்கள் மேலேயே பகை வச்சுக்கிறோம். அவங்க மேலேயே பொறாமப்படுறோம். தூய்மையே எழுந்து விட்டது. ஏற்றத்தாழ்வுகள் நிறைய ஆகிவிட்டது நம் நடுவிலே. சமூகம் என்ற அமைப்பு சும்மா புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது. சமாதானம் இல்லை. அனைத்தையும் எழுந்து விட்டோம். நிம்மதியை எழுந்து விட்டோம். தயவு செஞ்சு அனைத்தையும் படிக்கிற நீ எங்களை மன்னித்து உன் பாசத்தையும் கிருபையும் நாங்கள் அனைவரும் பெற முதலில் தகுதியை கொடும்மா, தூய்மையை கொடும்மா. தாயே, மன்னித்து தூய்மையும் தகுதியும் கொடுத்துவிடு. ஏனென்றால் கொடுத்ததெல்லாம் அறிவை எழுந்து நாம் அரக்கர் போல் நடந்துக்கிறோம். சில பேரெல்லாம் கொலையும் செய்து விடுகிறார். இந்த நிலையில் வந்து விட்டிருக்கிறோம். மனிதர்களாக இல்லை. நீ கொடுத்த உன்னதமான அரிதான மானிட ஜன்மத்தை நாம் மனிதர்கள் போல நாம் நடந்து கொள்ளவில்லை. மன்னித்துவிடு. தயவுசெய்து உன் பாசத்துக்கும் அன்புக்கும் உன் கிருபையை பெற முதலில் தூய்மையும் தகுதியும் கொடுத்துவிடு. ஏனென்றால் எங்களை படைத்ததே நீதான் பராசக்தியே. எங்களுக்கு ஞானம் கொடுத்ததும் நீதான். ஞானமே நீதான். ஞானமும் உன்னோட ஒரு ரூபம்தான். அதன் அறிவை மீண்டும் கொடுத்து விடம்மா. முதலில் தூய்மை, நாம் அனைவருக்கும் முதலில் தூய்மையும் அறிவையும் கொடுத்துவிடு. அன்பை உணர்கிற தூய்மையும் பாசமாக இருக்கின்ற பகுத்தறிவும் எங்களுக்கு மீண்டும் கொடுத்து விடமா. அதை எழுந்துவிட்டு தத்தளிக்கிறோம். நீ படைத்த பூமியை நாஸ்தி செய்து விட்டோம். நாஸ்திகராக ஆகிவிட்டோம். ஆம், நீ படைத்த பூமியை ரசிக்கவில்லை என்றால், நம் சகோதரர்களை ரசிக்கவில்லை என்றால் அதுதான் நாத்திகம். சும்மா கோவில்களை கட்டி அதில் ஒரு உணர்வும் இல்லாத சும்மா கல்கள் மேலே அபிஷேகம் செய்வது ஒரு பயனும் இல்லை. அதை நாம் நன்கு அறிவோம். இன்று முதல் ஓம்கார வடிவமாக நாம் மாறிவிட சக்தியை கொடுத்து விடம்மா. முதலில் தூய்மையும் தெளிவும் கொடுத்துவிடு. அறிவை கொடுத்துவிடு. அதையும் எழுந்து விட்டோம். அனைத்து செல்வங்களும் எழுந்து விட்டோம்.
ஆம், மனிதர்களாக இல்லை நாங்கள்லாம். இப்போ மனிதர்களாக நீ கொடுத்த அதி உன்னதமான மனித ஜன்மத்தை மனிதர்கள் போல வாழ தெளிவை கொடு, தூய்மையை கொடு என்று பிரார்த்திக்க வேண்டும் நாம் அனைவருக்கும். ஆம், முதலில் தூய்மை, அருகதையை பெற வேண்டும். தாயின் பாசத்தை பெற அருகதையும் தூய்மையும் பெற வேண்டும். அதைத்தான் முதல் கேட்க வேண்டும் நாம் அனைவருக்கும். It should always be we. We have lost the purity. Please give us back the purity. முதலில் தூய்மை, தெளிவு, அறிவு. அன்னை அகிலத்தை படைத்த அன்னையின் படைப்பை ரசிக்கிறதுக்கு சக்தி, அதுக்கும் சக்தி தான் வேண்டும். ரசனத்தன்மையும் எழுந்து விட்டோம், ராட்சசராக மாறிவிட்டோம். ஆம், அவன் வேறப்பா, நான் வேற இல்லை, அவனும் நானும் ஒன்றுதான், பிரம்மமும் நானும் ஒன்றுதான் என்ற அறிவையும் மறந்துவிட்டோம். என்லைட்டன்மெண்ட்டும் இல்லை, என்லைட்டன்மெண்ட் ஸ்டேஜும் இல்லை, மனிதர்களாகவே இல்லை நாங்கள்லாம். தயவு செஞ்சு அந்த தூய்மையை கொடுத்து விடமா. உன் பாசம்தான் வேண்டும் எங்களுக்கு, உன் அன்பு தான் வேண்டும். ஏனென்றால் அன்பே சிவம் வாழ்வே தவம் என்று நாம் உணர வேண்டும். ஏதோ மாய ரசிக்கு பணத்து பின்னால் ஓடிஞ்சிருக்கணும் இத்தனை நாள். யாரோ வந்து சொன்னால் யூ ஹேவ் டு ஏர்ன் யுவர் பிரெட்னு, அதை பிடிச்சின்னு உட்காந்துக்கிறோம் முட்டாளுங்க மாதிரி. நாங்கள் we don't have to earn our bread, we have to grow our crops. ஞானங்களை கொடுத்து விடம்மா. விவசாயம் செய்கிற ஞானமும் தென்பமும், முதலில் தென்பும் ஞானமும் தெளிவும் கொடுத்து விடு. விவசாயம்தான் அதி உத்தமமான ஒரு தொழில் அல்ல, ஒரு தொண்டு, ஒரு மகிழ்ச்சி. க்ரியேட்டிவிட்டியே அதுதான். டு ப்ளே வித் த சாயில் ஜஸ்ட் லைக் தி சில்ட்ரன். குழந்தைகள் எப்படி மண்ணோடு விளையாடுகின்றது, அதுதான் ஏன் நம்ம இயற்கை. மண்ணோடு விளையாடுறது தான் நம்ம இயற்கை. அந்த குழந்தைத்தன்மையை இழந்துட்டோமே, போய் ஏதோ புத்தக புழுங்களாக மாறிட்டோமே. மண்ணோடு விளையாடுறது தான் இயற்கை. குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு மெக்காலே சிஸ்டம் என்று ஒன்று அதுக்கு மேலே திணிச்சு அதை மக்குங்களாக மாற்றிடுறேங்க. மண்ணோடு விளையாடுறது தான் நம்ம இயற்கையான சுபாவம். நம்ம சுபாவத்தை விட்டு புத்தகம் கொடுத்து புத்தக புழுங்களாக மாற்றிடுறோமா சின்ன பிள்ளைங்களும். ஒவ்வொரு குழந்தைக்கும் நடக்கிற கொடுமை இதுதான்யா. அது மண்ணோடு தான் விளையாடுது, அதுக்கு தெரியும். மண்ணோடு விளையாடுற குழந்தைய மண்ணோடு தான் விடணும். விவசாயம் பண்ணுறதுக்கு செடி மரம் கொடிகளை நட்டு எப்படி மூலிகைகளை எப்படி நடுறது, அது என்ன செய்யுது, அதெல்லாம் அந்த ஞானத்தை பெறுறதுக்கு குழந்தைகளுக்கு இயற்கையாகவே அதோட சுபாவம் தான். நீங்கள் மெக்காலே சிஸ்டம் போட்டு மக்களாக ஆக்கிறீங்க. another brick in the wall. என்ன பண்ணுறது? தப்பு உங்களுதையா? யாரோ வந்து சொல்லி கொடுத்துட்டான். யூ ஹேவ் டு சிட் வித் த புக் அண்ட் யூ ஹேவ் டு டைசெக்ட் திங்ஸ். யூ ஹேவ் டு டூ இன்டெலெக்சுவல் அனாலிசிஸ்ன்னு. ஒன்றும் இல்லை, மண்ணோட இருந்தால் இன்டெலிஜென்ஸ் வருது. உதாரணத்துக்கு சத்குரு, இத்தனை பாப்புலாரிட்டி வச்சுருக்கிறார் சத்குரு, அவரும் விவசாயி தான். எவர் ஒரு விவசாயத்தை பண்ணுறாரோ அவர்களுக்கு வந்து ஞானம், அந்த ஞானம் பிரம்மமும் ஒன்றினும் ஞானம், என்லைட்டன்மெண்ட், அது சீக்கிரமே கிடச்சிடும். விவசாயம் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு பி என்லைட்டன்ட், த ஷார்ட்டஸ்ட் வே இஸ் டு டூ ஃபார்மிங். மண்ணோடு விளையாடுறது தான் நம்மளோட சுபாவம். மண்ணோடு தான் நம்ம இருக்கணும். விவசாயம் நல்ல தொழில் இல்லை, அது ஒரு ஆனந்தம். தொழிலே இருக்கக்கூடாது. There should not be any career. There should be only creativity. You should do things only for the sake of joy, for the sake of creativity. படைப்புத்தன்மைக்காக மட்டுமே நாம் பணிகளை பணிவோடு செய்ய வேண்டும். பணத்துக்காக இல்லை. பணம் என்பது ஒரு பெரும் மாயை. அந்த மாயையில் சிக்கி பணத்துக்காக செய்கிறேன்னு உங்கள் படைப்புத்தன்மையே விட்டு கொடுத்துட்டீங்களே. நான் மக்குங்களா ஆகிட்டீங்களே. You have to do only things for the sake of joy, not for the sake of money. Your total involvement, your total capacity, your total creativity, only for the sake of joy. ஆனந்தத்துக்காக மட்டுமே பணிகளை செய்ய வேண்டும். அது பணியும் அல்ல, படைக்கிறது. You have to be only creative. பணி என்பதே இருக்கக்கூடாது. படைப்புத்தன்மை. I live here only for the sake of creativity, because God has created me not to achieve any goal, just to be experiencing ecstasy and joy. ஆனந்தத்துக்காக மட்டுமே இந்த என்னை படைத்திருக்கிறது. என்னை பார்த்து அந்த பராசக்தியை ரசிக்க வேண்டும். பராசக்தி பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பாவம் செய்துவிட்டோம். பணிவோடு பராசக்தியிடம், அன்னையிடம் மன்னிப்பை கேட்டு தூய்மையை கொடுக்க நாம் பராசக்தியின் அன்பையை பெற நாம் அருகதையையும் நாம் அனைவரும் கேட்க வேண்டும். நம் பிரார்த்தனை இப்படி தான் இருக்க வேண்டும். ஆம், மீண்டும் சொல்கிறேன், மண்ணோடு விளையாடுவது தான் ஒவ்வொரு குழந்தையின் சுபாவம். அதை கெடுத்து நாக்காளி மேலே வைத்து புத்தக புழுவாக மாற்றாதீர்கள். மண்ணோடு விட்டு
விவசாயத்தின் ஞானத்தை முதலில் கொடுங்கள். நீங்கள் காண்பீர்கள், பிள்ளைகளுக்கு விவசாயம்தான் ரொம்ப பிடித்த ஒரு என்னப்பா பொழுதுபோக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு படைக்கிற மண்ணோடு இருக்கின்ற ஒரு இயற்கையான சுபாவம் அதுதான். விடுங்க, விவசாயம் பண்ணிட்டோம். மூலிகைகளை பற்றி சொல்லிக் கொடுங்க. முதலில் நீங்கள் கற்றுங்க. புத்தக புழுவாக மக்காக மாறாதீங்கப்பா. அதெல்லாம் மறந்துடுங்க. மெக்காலே சிஸ்டமை மறந்துடுங்க. குருகுலத்தை ஸ்தாபனை பண்ணுங்கள். முதலில் விவசாயம், துணி நெய்கிறது எப்படி, சமையல் செய்கிறது எப்படி, அப்புறம் வீடு கட்டுறது எப்படி, சமூகத்துக்கு தேவையான பொருள்களை தயாரிக்கிறது எப்படி, சமையலுக்கு தேவையான கருவியல்கள் எல்லாம் க்ளே பாட்ஸ், மண்பானைகள் அதெல்லாம் செய்கிறது எப்படி, ஸ்டவ் செய்கிறது எப்படி, மண்ணிலே செய்யலாம், ஸ்டவ் விறகுலே சமைக்கலாம். சோலார் குக்கரை எப்படி தயாரிக்கிறது, சூரியனோட ஒளியை பயன்படுத்தி எப்படி தயாரிக்கிறது, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் நமக்கு தேவையானது. இப்போல்லாம் இந்த மாதிரி நம்மளை மாற்றி விடமா. ஒவ்வொருத்துக்கும் சமானமான நிலம் இருக்கணும். 600 ஏக்கர் எல்லாம் எதுக்கு? ஒவ்வொரு குடும்பத்தையும் 60 பேர் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் 60 பேர் உள்ள குடும்பங்கள் 100 இருக்க வேண்டும். அதாவது 6000 குடும்பங்கள் இருக்க வேண்டும். 6000 நபர்கள் 100 குடும்பமாக பிரித்து ஒவ்வொரு குடும்பமும் 60 பேரோடு இருக்க வேண்டும். 60 பேருக்கு அவங்க வசிக்கிறதுக்கு 3 ஏக்கர் நிலமும், அவங்க முக்கணிகளை விளைச்சி, முக்கணிகள் தேவையான காய்கறிகள், கீரைகள், வேப்ப மரம், அரச மரம், தென்னை மரம் இதெல்லாம் நடுறதுக்கு 4 ஏக்கர், வசிக்கிறதுக்கு 3 ஏக்கர், 60 பேர் வசிக்கிறதுக்கு 3 ஏக்கர், 2-3 கிணறு வெட்டிக்கிறதுக்கு இடம், இந்த அரச மரம், அந்த மரம், மூங்கில்கள், வேப்ப மரம், துளசி, தேவையான காய்கறிகள் அவங்களே விளைச்சிக்கிறதுக்கு 4 ஏக்கர். ஒரு 60 நபர்கள் ஒரு குடும்பத்தில் வசிக்கிறதுக்கு 3 ஏக்கர், கிணறு 2-3 கிணறை வெட்டுறதுக்கு, இந்த மரங்களெல்லாம் சொல்லலை, முக்கணிகளெல்லாம் போடுறதுக்கு, மூங்கில் மரங்களை போடுறதுக்கு, கொய்யா மரம் அதெல்லாம் 1-2 போடுறதுக்கு 4 ஏக்கர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும். 100 குடும்பம்னா எத்தனை ஆச்சு கேல்குலேஷன் போடுங்க. அதுதான் ஒரு கிராமம். கிராமத்தில் பஞ்சாயத்து சிஸ்டம் இருக்கணும். பஞ்சாயத்து சிஸ்டம் இருந்து ஒவ்வொரு குடும்பத்தின் தாய் தந்தையும் நாட்டாமையாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும். யூ ஹேவ் டு ரொட்டேட். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குடும்பத்தின் தாய் தந்தை நாட்டாமையாக பணி செய்ய வேண்டும். தப்பு பண்ணக்கூடாது. அவங்க ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன் அவ்வளோதான். தப்பே செய்யக்கூடாது. ஏன் தப்பு செய்யணும்? ஏன் தப்பு பண்ணணும்? ஏன்னா இந்த கொடுத்துருக்கிற இந்த மனித ஜன்மம் தப்பு செய்கிற மாதிரியா இருக்குது. ரசனை இல்லாதவங்க தான் தப்பு செய்வாங்க. ரசனை இல்லாதவங்க தான் தப்பு செய்வாங்க, பேராசைப்படுவாங்க. முதலில் கிடைத்திருக்கிறது என்ன? இத்தனை சக்தி வாய்ந்த உடல், உள்ளம், இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு குருகுலத்தை ஸ்தாபனை பண்ணணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 7 ஏக்கர் நிலம் கிடைக்குது. 100 அந்த மாதிரி 100 குடும்பங்கள் ஒரு கிராமத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னல. அந்த 100 குடும்பத்துக்கு தேவையான உணவை, அதாவது கேழ்வரகு, சாமை, சஜ்ஜை, குதிரைவாலி, அவங்களுக்கு அனைவருக்கும் தேவையான உணவை விளைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு எத்தனை நிலம் வேணும், அதெல்லாம் நம்மளே பேசி உட்காந்து நம்ம தீர்மானம் செய்யணும். பஞ்சாயத்து சிஸ்டம் மட்டும் தான் இருக்கணும். எந்த சர்க்காரும் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் அந்த தாய் தந்தைகள் தான் அந்த குடும்பத்துக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆன்மீக குருக்களும் தேவையில்லை. கலை ஞானத்தை கொடுக்கும் குருக்கள் மட்டும்தான் இருக்கணும். விவசாய கலை, துணி நெய்கிற கலை, கருவியல்களை தயாரிக்கிற அந்த தொழில்நுட்பம், இதெல்லாம் தான் சொல்லிக் கொடுக்குற குருக்கள் இருக்கணும். கலைஞானிகள், கலை குருக்கள், நடனம், சங்கீதம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற குருக்கள் இருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் குருஸ் இருக்கக்கூடாது. ஸ்பிரிட்டடாக இருக்கணும். நம்மளே தூய்மையான ஆன்மாக்களாக இருக்கணும். தூய்மையாக இருன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரு இருக்கக்கூடாது. அதெல்லாம் கேவலம். யூ ஷுட் நாட் ஹேவ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். இட் மீன்ஸ் தட் யூ ஹவ் டீக்ரேடட். அசிங்கமாக இருக்கணும். நிறைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்க, அழுக்காக இருக்கிறீங்க, அதனால் உங்கள் அழுக்கு எப்படி நீக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்க குரு வந்திருக்காங்க. அதாவது காலையில் எழுந்திரிச்சா குளிக்கணும், கழிவெல்லாம் கழிச்சிட்டு குளிக்கணும்னு தெரிஞ்சு அதை சொல்லிக் கொடுக்கணுமா? உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி தான் உங்கள் ஆத்மாவை சுத்தமாக வச்சுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணுமா? அவ்வளோ கேவலமாக நீங்கள் கேவலம் அடைஞ்சிட்டுக்கிறீங்க, கேவலம் ஆகிட்டுக்கிறீங்களே. நான் தான் அப்படி இருந்தேன், கேவலமாக தான் இருந்தேன். ஒரு குரு வேணும் யாருன்னா எனக்கு சொல்லணும்னு. தேவையா இதெல்லாம் உங்களுக்கு?
யாருன்னா சொல்லுமையா, உங்களுக்கு எங்கே புத்தி? வேண்டாம் சகோதரர்களே. யாரும் உங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்காத மாதிரி நடந்துங்க. கொடுக்கும் கடவுளாக இருக்கணும். நாம் அனைவரும் தேவர்கள், அரக்கராக மாறிவிட்டிருக்கோம். அன்பை கொடுக்கும் தேவர்கள். பணம் சிஸ்டமை எடுத்துருங்க, பார்ட்டர் சிஸ்டமை வைங்க. ஆமாம், பார்ட்டர் சிஸ்டம் இஸ் த பெஸ்ட் சிஸ்டம். ஆமாம், ஒருத்தர் தேங்காய் எண்ணெயை தயாரிக்கிறது, இன்னொருத்தர் கடலக்காய் எண்ணெயை தயாரிக்கிறது, ஒருத்தர் பருப்பை தயாரிக்கிறது, ஒருத்தர் கடுகு சீரகம்லாம் விளைக்கிறது. வெவ்வேறு பொருள்கள் தான் விளைக்கணும். எல்லாம் ஒருத்தரை விளைக்கக்கூடாது. அப்போ தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மரியாதை வைக்குவீங்க. நீங்கள்லாம் மதிக்குவீங்க. எல்லாம் ஒருத்தரை விளைச்சிட்டா எல்லா பொருளும் ஒருத்தர்கிட்ட இருந்தால் நான் எதுக்கு மதிக்கணும்னு சொல்வீங்க. அகம்பாவம் கொம்பு விளதுறோம். வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஒரு பொருளை தயாரிங்க. ஒருத்தர் துணியை நெய்கிறது, ஒருத்தர் பைகளை தயாரிக்கிறது, ஒருத்தர் இசை கருவிகளை தயாரிக்கிறது, ஒருத்தர் பானைகளை தயாரிக்கிறது. சில கலைகள் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது விவசாய கலை, பானைகளை தயாரிக்கிற கலை, துணி நெய்கிற கலை, இசை கருவிகளை செய்கிற கலை. அப்புறமா இந்த பாருங்கள், இந்த மாலை, ருத்ராட்சி, அந்த மாதிரி ஜுவல்லரி செய்கிற கலை, இதெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கணும். 120 வருஷம் நிதானமாக ஒவ்வொன்றா கற்றுக்கணும். 120 வருஷம், 150 வருஷம் வாழணும். வாழ்ந்து என்ன பண்ணுறது? ஒவ்வொரு கலைகளும் கற்றுக்கணும். சிற்பக்கலை எல்லாம் கற்றுக்கணும். சிரித்து கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும். இதெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி எங்களை மாற்றி விட அன்னையே. இந்த மாதிரி தான் படித்து அனுப்பிச்சேன் எங்களை. நாங்கள் காலப்போக்கில் நாங்கள் என்னப்பா தூய்மையை இழந்து விட்டு பேராசைகளால் சோம்பேறிகளாக மாறிவிட்டோம். சக்தி ரூபங்களாக மாற்றி விட எங்களை அப்படின்னு பிரார்த்திக்கணும். இதுதான் பிரார்த்தனை. அனைவருக்கும் சமமான நிலை இருக்க வேண்டும். அனைவரும் சமான நிலையில் இருக்க வேண்டும். அவங்களுக்கு சமமான நிலையும் இருக்க வேண்டும், நிலமும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். பஞ்சாயத்து போதும், சர்க்கார் வேண்டாம் நமக்கெல்லாம். இது எப்படி இருக்குதுன்னா, எல்லாரும் ஒரே பிரதமரை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டுன்னு இருக்க முடியுமா? பசிச்சா சாப்பிட்ணும், எந்திரிச்சா குளிக்கணும், டயர்டாச்சுன்னா தூங்கணும். இதெல்லாம் பிரதமரை கேட்டையா பண்ணுறீங்க? இல்லை. சமைக்கிறது எப்படின்னு பிரதமரை கேட்டால் பண்ணுறீங்க? நம்ம பெண்மணிகள்லாம் ரசம்லாம் வச்சாங்கன்னா நல்லா இருக்குது. ரசம், குழம்பு, காரக்குழம்பெல்லாம் வைக்க தெரியலையா? பிரதமரை கேட்டால் எல்லாம் பண்ணுறீங்க. தெரியுதில்ல, வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்னு தெரியுது. பிரதமர் என்னத்துக்கு, சீஃப் மினிஸ்டர் என்னத்துக்கு, எம்எல்ஏ என்னத்துக்கு? நான் தூய்மையாக இருக்கணும், நான் உத்தமனாக இருக்கணும், அன்பு கொடுக்குற கடவுளாக மாறிவிட வேண்டும். யாரும் எனக்கு கை நீட்டி எதுவும் சொல்ல தேவையில்லை. வேறவங்க சொல்கிற மாதிரி ஏன் வச்சுக்கிறீங்க? ஒவ்வொரு நபரும் பராசக்தி பிள்ளைகள். எதுக்கு வேறவங்க சொல்கிறவங்களுக்கு? உங்களுக்கே பகுத்தறிவு இருக்கணும். பகுத்தறிவு சொல்லிக் கொடுக்குற, ஞானத்தை கொடுக்குற குருகுலத்தை வைங்க. மெக்காலை சிஸ்டமை வச்சு புத்தக புழுவாக ஆகாதீங்க. ஆமாம். ஸோ ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்னா, கொடுக்குற கடவுளாக மாறிவிட வேண்டும். என்னத்தை கொடுக்குறது? அன்பு, பாசம், இதுதான் கொடுக்கணும். வேறு எதுவும் கொடுக்க முடியாது நம்மளால். எவரை கண்டாலும் முதலில் மதிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் பராசக்தி பிள்ளைகள். அவருக்கு அறிவும் உண்டு, படைக்கிற தன்மையும் உண்டு. சகல கலைகளை கற்றுக்கொள்ள ஞானமும் சக்தியும் கொடுத்துதான் அன்னை படைக்கின்றது. ஸோ அனைவரும் சகலகலா வல்லவராக மாறிவிட வேண்டும். அது குருகுலத்தில் தான் நடக்கும். ஒவ்வொரு மாணவியும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கலைகள் விவசாய கலை, துணி நெய்கிறது, சமையல் செய்கிறது, ஆண் பிள்ளைகள் வீடு கட்டுறது, பெண் பிள்ளைங்களுக்கு வீடை நடத்துவது, இசைக்கலை, பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும் இசைக்கலை, அப்புறமா ஜுவல்லரி மேக்கிங், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் என் வாழ்க்கை. மூலிகைகளை பற்றிய ஞானம், அப்புறமா தண்ணி, நிலத்தில் நடந்தால் தண்ணி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஞானம், இதெல்லாம் சொல்லித்தரணும். இதுதான் ஞானம். விவசாயம் எப்படி பண்ணுறது, அப்புறமா டிசாஸ்டர் ஹேண்ட்லிங், எமர்ஜென்சி ஹேண்ட்லிங், இதெல்லாம் எப்படி பண்ணுறது? ஏதோ ஒன்று பூமி தாய்னா அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், மாற்றங்கள் நடக்கும். அந்த மாதிரி நடந்தால் எப்படி பிழைக்கிறது, அந்த ஆபத்துலேருந்து எப்படி பிழைக்கிறது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். எப்படி சேகரிக்கிறது, நீரை எப்படி சேகரிக்கிறது, சோலார் எனர்ஜி எப்படி பயன்படுத்துறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏதோ ஒன்று அடிபட்டுச்சு, அது குணமாக்குறது எப்படி, சிகிச்சை செய்வது எப்படி, ஃபஸ்ட் எய்டு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் சொல்லிக் கொடுக்கணும். சமூகத்தை நடத்துகிறது எப்படி, இசைக்கருவிகளையே செய்கிறது எப்படி,
இதெல்லாம் பசங்க இதுதான் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறமா கோவில்களை கட்டுறது எப்படி, ஆண் பிள்ளைகள் வந்து சிட்டி பிளானிங், அரப்பான் மோஜதாரோ அந்த மாதிரி சிவிலைசேஷனை எப்படி ஆக்குறது உண்டாக்குறது, தமிழ் சங்கம் அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது, மதுரை மீனாட்சி, கஞ்சி காமாட்சி, திருவண்ணாமலை கோவில்கள் தான் அதெல்லாம் கட்டுறது எப்படி, அந்த ஞானத்தை பெற வேண்டும், பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டு புத்தக பொருள்களாக வச்சு இது டேட்டா அனாலிசிஸ் தான். என்னையா டேட்டா அனாலிசிஸு, டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ் வேணுமா உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு புத்தி இல்லையா? சகோதரர்களே, இன்னொருத்தர் இந்த மாதிரி கேட்குற மாதிரி வச்சுக்காதீங்கப்பா. எனக்கும் இதெல்லாம் கேட்குறதுக்கு இஷ்டம் இல்லை. உங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்காது. இதெல்லாம் ஓவராக சீனை போடுறானேன்னு நினைக்காதீங்க. இல்லை, கேள்வி எதுக்கு கேட்குறேன்னா, இன்னொரு டைம் யாரும் உங்களை கேள்வி கேட்கக்கூடாது. ஆமாம், தமிழர்களே, தமிழ் செந்தமிழ் தானே, அதை சொல்லிட்டா போதா. நம்ம முன்னுதாரணமாக இருக்கணும். எதில்? பாசத்தில், பணிவு, பாசம், பகுத்தறிவு, அன்பு, இதில் தான் முன்னுதாரணமாக இருக்கணும். அதாவது நம்மளுக்கு நம்ம அனைத்து சகோதரர்களுக்கும் சமமான நிலம் இருக்க வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும். முதலில் நமக்கு சர்க்கார் தேவையில்லை, சக்தி தேவை. பராசக்தி கடவுள் தான் உலகத்தை நடத்துறது. பஞ்சாயத்து சிஸ்டம் எதுக்கு வைக்கணும்னா, ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி செய்து கொடுக்கவோ, சண்டையை சமாதானம் பண்ணுறதுக்கு இல்லை பஞ்சாயத்து சிஸ்டம் இருக்கிறது. ஒரு ஊர் திருவிழா நடக்குது, இல்லை ஒரு கல்யாணம் நடக்குது, இல்லை ஒரு நாமக்கரணம் நடக்குது, இதெல்லாம் வந்து தலைமை தாங்கிறதுக்கு ஒரு தலைவர், ஒரு தாய் தந்தை, ஒரு குடும்பத்தின் தாய் தந்தை வேணும். அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு தான் ஒரு நாட்டாமல் இருக்கணும். ஒரு தாயும் தந்தையும், ஒரு குடும்பத்தின் தாயும் தந்தையும் ஒவ்வொரு வாரம் அந்த ரொட்டேஷன் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து ஒரு தாய் தந்தை நாட்டாமையாக இருக்கணும்னா, யாரோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணிட்டான், அவனை திருத்துறதுக்காக இல்லை நாட்டாமல் இருக்கிறது. முதலில் இது தப்பு. எப்படி நடக்குது? பேராசைனால் நடக்குது, பொறாமனால் நடக்குது. எல்லாரும் சமானமாக இருந்தால், சமானமான நிலம் இருந்தால் எதுக்கு பேராசை வருது? அப்புறமா பணம் இருக்கக்கூடாது, பாட்டர் சிஸ்டம் இருக்கணும். அதான் சொன்னேன், ஒருத்தன் வாழைக்காயை விளைச்சா இன்னொருத்தன் வந்து தேங்காயை விளைக்கணும். ரெண்டும் தேவையில்லை. கொழும்பு செய்கிறதுக்கே ஒருத்தன் பருப்பு விளைச்சாக்கா இன்னொருத்தன் வந்து பெருங்காயத்தை விளைக்கணும். ஒவ்வொரு சகோதரனும் வி ஹேவ் டு பி இன்டர்டிபெண்ட். அவங்க இல்லைன்னா சாம்பாரே செய்ய முடியாதுன்ற நிலைமையில் வரணும். அப்போ தான் ஒவ்வொருத்தரும் மதிக்குவீங்க நீங்களாம். அதுதான் பாட்டர் சிஸ்டமை விட்டுருங்க, பாட்டர் சிஸ்டம் கடைபிடிங்க, பணத்தை விட்டுருங்க. பணம் பெரும் மாயை. அது பின்னால் ஓடினே இருக்கிறீங்க. யூ டோன்ட் ஹேவ் டு ஏர்ன் யுவர் பிரெட், யூ ஹேவ் டு க்ரோ யுவர் க்ராப்ஸ். விதையை வச்சு வெயிட் பண்ணால் பராசக்தி அதை மரமாக ஆக்கி கனிகள் எல்லாம் கொடுக்குது, முக்கனிகளையே கொடுக்குது. எந்த மாதிரி சமூகத்தை விரும்பணுன்னா, எல்லார் வீட்லேயும் சமானமான முக்கனிகள் இருக்க வேண்டும். 2 முக்கனிகள் மரங்களை போடணும். மாமரம், பலாமரம், வாழை செடிகள். அந்த 60 பேர் சொன்னேன் ஒரு குடும்பத்தில், அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அந்த 7 ஏக்கரில் இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் 7 ஏக்கர் தான் இருக்கணும். ராஜா கூட இருக்கக்கூடாது. ராஜா கான்செப்ட், இந்த மந்திரி கான்செப்ட் அதெல்லாம் தேவையில்லை. பாலிட்டிஷியன்ஸ், எம்எல்ஏஸ் அதெல்லாம் தேவையில்லை. அவங்க தூய்மையை வச்சுக்கின்னு, சக்தியை வச்சுக்கின்னு தெளிவாக இருக்கணும். ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒரு குருக்குலம் இருக்கணும். என்னத்துக்கு குருன்னா, தூய்மையாக இருங்க, ஆத்ம பலத்தை பயன்படுத்துங்க, வில் பவரை பயன்படுத்துங்கன்னு சொல்கிற குருக்கள் இல்லை. கலை ஞானத்தை கொடுக்கிற குருக்கள் இருக்க வேண்டும். இசைக்கலை, ஓவியக்கலை, நடனம், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற குருங்க. ஸ்பிரிட்டடாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இருக்கக்கூடாதியா? அதெல்லாம் கேவலையா? அதாவது கேவலமாகவே இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்களா? அதுவும் சத்குரு வரணும், 10 மில்லியன் ஃபாலோவர்ஸு, வள்ளலார் வரணும், வேதாதி மரிஷையா வரணும், விவேகானந்தர் வரணும். அவங்களாம் சொன்னால் ஸ்பீச் நல்லா சொல்கிறாங்க, ஸ்பீச்செல்லாம் நல்லா பேசுகிறாங்க, ஆனால் நாங்கள் கடைப்பிடிக்க மாட்டோம். இப்படி தான் பண்ணிக்கிறீங்க நீங்களாம். கடைப்பிடிக்க வேண்டும். நான் செய்கிறேன், அதுக்கு தான் உங்களிடம் நான் சொல்லுகிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க சகோதரர்களே. என்னை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாம். இவன் யாரா சொல்கிறதுக்கு நான் அப்படி தான் நினைக்காதீங்க. நீங்களாம் நல்லா இருக்கணும், நல்வாழ்வகத்தோடு, நகைச்சுவையோடு, இன்பத்தோடு, பேரின்பத்தோடு, மகிழ்ச்சியோடு, குடும்பத்தில் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. இன்பத்தோடு, பேரின்பத்தோடு, கடைசி மூச்சு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இன்னொருத்தர் சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க சகோதரர்களே. எனக்கும் சொல்ல பிடிக்கல. எனக்கு இப்போ வந்து குடும்பத்தோடு நல்லா இருக்கிற சமயம், அதை விட்டு உங்கள்கிட்ட சொல்லினுக்கிறேன் நான். எங்கே என் குடும்பம்? குழந்தை இருந்துச்சு, அண்ணன் இறந்துட்டான், மனைவி விட்டு போயிட்டா, இன்னொரு திருமணம் பண்ணிக்கணும். அப்போ தானே மகிழ்ச்சி. எனக்கு என்ன வேணும்? மகிழ்ச்சி தான். நம்மளுக்கெல்லாம் என்ன வேணும்? மகிழ்ச்சி, ஆனந்தம்.
நல்ல அறுசுவை உணவு, தேவையான அளவுக்கு ஆடை, நல்ல குடும்பம், குடும்பத்தோடு இருக்கிற நேரத்தை கொடுத்து விடமா அன்னை ஆதிசக்தியேன்னு கேளுங்க. குடும்பத்தோடு இருக்கிறதுனா கணவன் வந்து போய் விவசாயம் 2-3 ஹவர் விவசாயத்தை பார்த்துட்டு வரணும். மனைவி அப்படியே ராசா எப்படா வருமானு காத்துன்னு இருக்கணும். நல்ல மதிய உணவை சாப்பிட்ணும். சாயங்காலம் உணவு வந்து 5:30 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும், 5:45. காலையில் எழுந்திரிச்ச உடனும் குடும்பத்தோடு எல்லாம் வெளியே வந்து சூரியனை வணங்கணும். பொங்கலுக்கு மட்டும் வணங்குறது இல்லையா, தினநித்தியமும் இதுதான் பண்ணணும். எப்படி நாளை ஆரம்பித்த இன்றைக்கி தாய் தந்தைக்கு நன்றி சொல்லி, தாய் தந்தைகள் இருந்தால் பூவை எடுத்துகிட்டு வந்து அவங்க கால் மேலே போட்டு வணங்கி அவங்க தான் கடவுள், அவங்கள தான் கடவுளாக மதிக்கணும். நம்ம மாதா பிதா குரு தெய்வம் அன்பே சிவம் வாழ்வே தவம். 3வது மகாமந்திரம் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற. இந்த 3 மகாமந்திரத்தை பிடிச்சிங்க. இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா பிரைஸ் த லார்டு இதெல்லாம் வேணாம். ஓம் நம சிவாயா கூட தேவையில்லை. 3 மகாமந்திரம் கொடுத்துருக்கான் இன்றைக்கி. மாதா பிதா குரு தெய்வம் அன்பே சிவம் வாழ்வே தவம் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற. 4வது மந்திரம் இருந்தால் நல்லாயிருக்கும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இதை உணர்ந்து சொல்லி நடந்துக்கணும், சும்மா சொல்கிறதில்ல. ஆமாம், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்னா அந்த வளமுடன் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும்? விவசாயம் பண்ணணும் ஐயா, விவேகம் இருக்கணும். உணவு வேணும்னா கார் தயாரித்து கார் சேல்ஸ் பண்ணுறதில்ல, பைக் தயாரித்து பைக் சேல்ஸ் பண்ணுறதில்ல. விவசாயம் பண்ணால் தான் உணவு கிடைக்கும். டேட்டா சென்டர் தயாரித்த அதில் உணவு கிடைக்காதியா? யூ ஹேவ் டு டூ டிவைன் டேட்டா அனாலிசிஸ். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை கண்டு அதுக்குள்ளவே ஞானமும் இருக்குது, சகல ஞானமும் இருக்குது. பணிவு இருந்தால் அந்த பராசக்தி ஞானத்தை கொடுக்குது. பணிவோடு பராசக்தியின் பாசத்தை பெற தகுதியை பெற்று தூய்மையை பெற்று ஆனந்தமாக இருக்கணும்னு தான் இதெல்லாம் சொல்லிக்கிறேன். என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க சகோதரர்களே. இதெல்லாம் சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. உங்களுக்கு சொன்னால் பிடிக்காது, என்ன பண்ணுறது? உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு கூட நான் சொல்கிறேன். இன்னொரு குரு இருக்கக்கூடாது. என்ன வந்து ஒரு நண்பனாக எடுத்துங்க, குருவெல்லாம் கிடையாது. நான் உங்கள் நண்பன், உங்கள் சகோதரன், சிறுவன். ஆனால் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துக்கிறேன். ஞானத்தை கொடுத்த ஒரு சிறுவன், ஒரு சகோதரன், ஒரு நண்பன், அவ்வளோதான். குருவெல்லாம் கிடையாதியா? என்னத்துக்கே குரு வேணும்? அதாவது நம்ம மக்குன்னு டெய்லி சொல்லிக்கின்னு நம்மளுக்கு குரு வேணுமா? குருவே துணைன்னா என்னையா குருவே துணை? இல்லை, உங்கள் மனசாட்சி தான் உங்களுக்கு துணை. யூ ஆர் த CEO ஆஃப் யுவர் ஓன் கிரியேஷன். யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. சுவாமி விவேகானந்தா என்ன சொன்னார்? அது சொன்னது கடைப்பிடிங்க. யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. பிலீவ் யூ ஆர் ஸ்ட்ராங், டு நாட் பிலீவ் யூ ஆர் வீக். டேக் த என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யூர் ஷோல்டர்ஸ். என்ன சொன்னார்? உன் குடும்பத்து பொறுப்பை நீ எடுத்துக்க, அவன் குடும்பத்து பொறுப்பை அவன் எடுத்துக்கணும். அவன் சோமாரியாக இருக்கக்கூடாது. அவன் சோமாரியாக இருந்தால் சூடு வச்சு பகிஷ்காரம் போடுங்க. ஆமாம், தியாகம்லாம் பண்ண போகாதீங்க. அறிவு இருக்குதுல்ல, என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், என் பிள்ளைகளுக்கு நான் விவசாயம் பண்ணி போடணும். அவங்கவுங்க குடும்பத்தை காப்பாற்றுக்கு சக்தி கேளுங்க. சோமாரிகளாக யாரும் இருக்கக்கூடாது, சக்தி வாய்ந்தவங்களாக இருக்க வேண்டும். ஓம்கார வடிவங்களாக இருக்க வேண்டும். அந்த ஓம்காரத்தின் ரூபம் தானே நம்மலாம். ஒவ்வொரு செடியும் அந்த ஓம்காரத்தின் ரூபம்தான். பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச தத்துவங்கள் அனைத்துமே கடவுளின் ரூபம்தான். ஞானமே கடவுளின் ஒரு ரூபம்தான். அது புரியணுன்னு தான் சரஸ்வதினெல்லாம் வச்சுருக்காங்க. சரஸ்வதினெல்லாம் யாரும் நபர் கிடையாதியா, அதை புரிஞ்சுக்கணும்னு வச்சுருக்காங்க. ஞானமே கடவுள் படித்தது தான். சுவாசத்தை படித்தது யார்? கடவுள். கண் பார்வை இருக்கின்ற சக்தியை கொடுப்பது யார்? கடவுள். அந்த கடவுள் பேர் என்ன? ஆதிசக்தி. ஆதி என்றால் முதல், சக்தி என்றால் சக்தி. ஆதிசக்தியின் ரூபம்தான் நாம் அனைவரும். ஓம்கார வடிவம்தான் நாம் அனைவரும். அந்த மாதிரி நடந்துக்கணும். அன்போடு, அறிவோடு, பகுத்தறிவோடு, பாசத்தோடு, இன்பத்தோடு, மகிழ்ச்சியோடு, பேரின்பத்தோடு வாழ வேண்டும். வல்லமையோடு, வசதிகளோடு, தேவையான வசதி மட்டும்தான். பேராசை விட்டு விட வேண்டும். ரசிக்க தெரியாதவன் தான் பேராசைப்படுவான். பேராசை உங்களுக்குள்ளே இருக்குதா, அப்போ உங்களுக்கு ரசிக்கத்தன்மை, ரசனத்தன்மை வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். கடவுள்கிட்ட கேளுங்க. எல்லாருக்கும் சமானமாக இருந்தால் தான் அது பேராசை வராது. எவ்வளோ நிலம் தேவையோ எல்லாருக்கும் அவ்வளோ தான் இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு குடும்பமும் 60 பேர் இருக்கணும். 60 பேருக்கான தேவையான நிலம் 7 ஏக்கர். ஒரு கிராமத்தில் 100 குடும்பம் இருக்கணும், 6000 பேர். அந்த 6000 பேருக்கு தேவையான உணவை தயாரிக்கிறதுக்கு என்ன நிலம் வேணுமோ அது இருக்கணும். தேவையான நீரும் இருக்கணும். ஒவ்வொரு கிராமமும் இப்படி இருக்கணும். Each village should be a unit of 6,000 people, of 100 families, where 60 people are living in each family with 7 acres land. And to feed that population,
what kind of gurukula is needed, what kind of farmland is needed, how many wells are needed, that should be there. If there's a lake needed for each village, create a lake. The plan the villages in such a way. இப்படி தான் ஹரப்பான் மொஹஞ்சதாரோ அவங்களாம் இருந்தது. நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் தான் இப்படி தான் இருந்தது. ஆடை எப்படி உடுத்த வேண்டும், விவசாயிங்க எப்படி என்ன ஆடையை போடுறாங்க அது மாதிரி இருக்கணும். எல்லாம் விவசாயிங்க தான், நோ வியாபாரிங்க. அதெல்லாம் டீவியேஷன், அதெல்லாம் வேணாம். நான் வியாபாரம் மட்டும் தான் செய்வேன், நான் துணியை மட்டும்தான் நெய்வேன், அதெல்லாம் இல்லை. சகலகலா வல்லவராக இருக்கணும்னு நினைங்கய்யா. வியாபாரம்ன்ற கான்செப்டே இருக்கக்கூடாது. ஏன் சகோதரனுக்கு தேங்காய் எண்ணெய் தேவை, நான் தரேன். அவங்ககிட்ட நான் கடலக்காய் எண்ணெய் வாங்கிக்கிறேன். நான் பருப்பு பண்ணியிருக்கிறேன், அவன் என்னப்பா கேழ்வரகு வச்சுருக்கிறான், அவனுக்கு பருப்பு தேவை, அவங்ககிட்ட தான் எனக்கு கேழ்வரகு தேவை, நான் வாங்கிக்கிறேன். சகோதரத்துவம் இருக்கணும், உண்மையான பாசம் இருக்கணும்யா. ஒரே குடும்பம், மனித குலம். ஆமாம், சும்மா இந்து முஸ்லீம் எல்லாம் பிராண்டெல்லாம் வைக்காதீங்கய்யா. இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பிராண்டெல்லாம் யார்? அதான் பிகே ஃபிலிமில் ஆமீர் கான் போட்டிருக்கேன், தப்பா கஹா லகா ஹே. குழந்தைய எப்படி பிடிச்சின்னு தப்பா கஹா லகா ஹே, தப்பா கஹா லகா ஹேன்னா சீல் எங்கேயா இருக்குது? இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பிராண்ட் சீல் எங்கே இருக்குதுன்னு தேடுறாரு ஆமீர் கான். அந்த மாதிரி ஞானிங்க படம் எடுத்தால் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாம், எல்லாரும் வேதாதி மகரிஷி புத்தகங்களை படிங்க, அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்குங்க. வைட்டல் எனர்ஜினா என்ன, பயோ மேக்னட்டிசம்னா என்ன, யூனிவர்சல் மேக்னட்டிசம்னா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்க. நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கணும் ஐயா. கொடுத்தால்தான் கடவுள். என்ன கொடுக்குறது? அன்பை கொடுக்க வேண்டும். அன்பை கொடுக்கும் தேவர்களாக மாறிவிடலாம். கேட்கும் மனிதர்களாக இல்லை, அன்பை கொடுக்கும் தேவர்களாக மாறிவிடலாம். அப்படிதான் பிறந்தோம். காலப்போக்கிலே தூய்மையை இழந்து, தெளிவையும் எழுந்து, சக்தியும் எழுந்து சாதாரண மனிதர்களாக மாறிவிட்டோம். மனிதர்களாக இருந்தாலும் பரவாயில்லையா, மனசாட்சியும் விட்டு மிருகங்களாக மாறிவிட்டோம். அது கடந்து விட்டது, நடந்து விட்டது. கதம் கதம். இனிமே நன்றாக இருக்குவோம். அறிவோம் அறிவோம் அறிவோம், அறிந்து வாழ்வோம். நன்றி. கேட்ட உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி. இன்னொருத்தர் சொல்கிற மாதிரி வச்சுக்காதியா. இத்தனை ஸ்பீச்சிங்காக கேட்குறீங்க சகோதரர், போர் அடிக்கல? கிட்டார் எடுத்து ராக் மியூசிக்கை வாசிக்கணும், வீணை எடுத்து வாசிக்கணும், கச்சேரிகளை வைக்கணும். ஆமாம், இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்செல்லாம் கேட்டுக்கூடாது, படா பேஜாரியா அதெல்லாம். இனிமேல் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்செல்லாம் இருக்கக்கூடாது. டோட்டல் நான்சென்ஸ் வேணாம், போதும். இந்த நான்சென்ஸ், நான் பேசின நான்சென்ஸ் லாஸ்ட்டாக இருக்கட்டும். இனிமேல் எல்லாரும் கலைஞானிகளாக இருங்க, சகலகலா வல்லவர்களாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒரே குடும்பம், பராசக்தியின் பிள்ளைகள், பாசத்தோடு இருக்க வேண்டும். நன்றாக இருப்போம். நன்றி நன்றி நன்றி.